ஹே காய்ஸ், இன்னைக்கு ட்ரையம்போட ஸ்கிராம்ப்ளர் எக்ஸ்சி அப்படிங்கிற இந்த ஒரு நியூ வேரியண்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்கிராம்ப்ளர் எக்ஸுக்கும் இந்த எக்ஸி மாடலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த எக்ஸி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரையம்ப்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பண்ணணும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ நான் ஆஃப் ரோட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஸ்கிராம்ப்ளர் எக்ஸி மாடலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கிராம்ப்ளர் எக்ஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400cc தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நமக்கு வந்து பெரிய டயர்ஸ் இருக்குது. 100/90 செக்ஷன் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 19 இன்ச்சில் கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்போக் வீல்ஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டான வீல்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அலாய் வீல்ஸை விட ஸ்போக் வீல்ஸ், அதுவும் இந்த கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராக் ஆகிறதுலாம் வந்து பெருசாக இருக்காது. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரக்கடான ஒரு ஆஃப் ரோட் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாடல் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்கிராம்ப்ளர் எக்ஸுக்கும் இந்த எக்ஸிக்கும் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபெண்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது. ஹெட்லைட் கூடவே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் எல்லோ. ஸோ இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளை ஸ்க்ரீனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த எக்ஸி மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரக்கடாக வந்து ஆஃப் ரோட் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்காக ஸோ டெடிகேட்டடாக ட்ரையம்ப் வந்து லான்ச் பண்ண ஒரு பைக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் உங்களுக்கு லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 27,000 வந்து மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு ஸ்கிராம்ப்ளர் எக்ஸ் நார்மல் மாடலுக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 398cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37.5 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ டிஓஹெச்சி இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூவல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் வந்து இந்த இன்ஜினில் இருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பேஷ் பிளேட் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்காக. அண்ட் இன்ஜின் ப்ரொடெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய விஷயம் என்னன்னா இதில் உங்களால் வந்து நல்ல பெஸ்ட்டான ஆஃப் ரோடிங் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இதில் மொத்தம் 3 கலர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரேசிங் எல்லோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெனிலா ஒயிட் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ஸ்டோம் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த எக்ஸி மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸிக்கும் எக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து சீட் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இதில் வந்து பிளாக் கலர் சீட் வந்து உங்களுக்கு ஸ்பிட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராப் ரேல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் கிராப் ரேல்ஸ் 2 பக்கமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ முக்கியமான விஷயம் இந்த பைக்கில் ரியர் டயர் தான். ஸோ ரியர் டயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டயராகவே வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்போக் வீல்ஸ், உங்களுக்கு கிராஸ் ஸ்போக் வீல்ஸ், அதாவது இதில் வந்து டியூப்லெஸ் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ரொம்ப ஹார்டாக நீங்கள் வந்து ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த டியூப்லெஸ் இருக்கிறது ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு தான். அதே மாதிரி உங்களுக்கு இதில் கிராஸ் ஸ்போக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் அலாய் வீல்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு கிராக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் இருக்குது. ஸோ 230mm சிங்கிள் டிஸ்க் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் சார்ஜர் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இந்த பைக்கில் உங்களுக்கு எல்லாமே எல்இடி செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா இதோட கிரவுண்ட் கிளியன்ஸுங்க. ஸோ நீங்கள் ஆஃப் ரோட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 190-95mm வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு நீங்கள் ஹிமாலயன் 450 எடுத்தீங்கன்னா கூட ஸோ உங்களுக்கு வந்து இந்த பைக் வந்து டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பவர்ஃபுல்லான ஒரு 400cc அட்வென்ச்சர் பைக், ஐ மீன் ஸ்கிராம்ப்ளர் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்கிராம்ப்ளர் அண்ட் அட்வென்ச்சர் பைக் என்ன மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்கிராம்ப்ளர் பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன் ரோட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்டைல், எஜிலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். பட் அட்வென்ச்சர் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் உங்களுக்கு அந்த பைக்கில் பண்ண முடியும். ஸோ அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ அட்வென்ச்சரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் லாங் டூரிங் பண்ணாலும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மைல்டான ஒரு ஆஃப் ரோட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சேசஸாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான கான்ஃபிகரேஷன் தான் இந்த மாதிரியான ஸ்கிராம்ப்ளர் மாடலில் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இன்ஜினுமே பார்த்தீங்கன்னா
TR சீரிஸ் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க 400cc. ஸோ இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் எந்த விதமான சேஞ்சஸும் இந்த XC மாடலுக்கு கிடையாது. அண்ட் உங்களுக்கு 400 XC அப்படிங்கிற இந்த இடத்துல ஒரு பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு கிரிப் பார்த்தீங்கன்னா நீ கிரிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கலர் ரொம்பவே பார்க்கறதுக்கு வைப்ரண்ட்டாக இருக்கு, நல்ல கலர் மாதிரி தான் தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதில் வந்து எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். அண்ட் ரியர் டயர் நான் சொன்னேன். ஸோ ரியர் டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140/80 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. இது கூட 17 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த பைக் பார்த்தீங்கன்னா முழுக்க ஆஃப் ரோட் பண்ணணும், அதாவது ஆஃப் ரோட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து எக்ஸ் மாடல் இருக்கு, ஆனால் என்னால் இந்த ஒரு மாடலில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அதில் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஃபிட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ அப்கிரேட் பண்ணுறீங்க நீங்கள் எக்ஸ் மாடலை அப்படிங்கும்போது நீங்கள் என்னென்னலாம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் ஃபுல்லாகவே வாங்கணுங்க. ஸோ இந்த வீல்ஸோட ப்ரைஸ் மோரார்லெஸ் 72,000 to 75,000 வந்து உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் ஸ்டாக்காக வாங்கும்போது இந்த பைக்கில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 தான். இந்த பைக்குக்கும் உங்களுக்கு நார்மல் ஸ்கிராம்லர் எக்ஸுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹியூஜ் கெப்பாசிட்டி ஓரளவுக்கு ஓகே தான். இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-25 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 300லேருந்து 325 km/லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபுல் டேங்க்ல உங்களால் வந்து போக முடியும். இதில் செமி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர். ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ ட்ரையம்போட ஒரு கிளாசிக்கான ஒரு கிளஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ஜஸ்டபிள் கிளட்சும் இருக்கு, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் கில் சுவிட்ச் இங்கே இருக்கு, ஸ்டார்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து இந்த பைக்கில் இருக்கு. இதே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணுறதுக்காக, ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை நீங்கள் நேவிகேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஒரு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஹை பீம், லோ பீம், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹார்ன் ஸ்விட்ச், இந்த மாதிரி ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் வந்து வேல்யூ ஃபார் மணி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த பைக்கில் உங்களுக்கு கிராஸ் ஸ்போக் வீல்ஸோட உங்களுக்கு டியூப்லெஸ் டயரும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜினும் வந்து நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் அவைலபிளாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த இடத்துல நக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ளை ஸ்க்ரீன் அவைலபிளாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான எல்இடி ஹெட்லைட்ஸ் மேலே உங்களுக்கு கிரில்ஸ் ப்ரொடெக்ஷனுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹை ஃபெண்டர் அவைலபிளாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரையம்போட ஸ்கிராம்லர் XC மாடலில் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸ் வச்சிருக்கீங்க, XC மாதிரி எனக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் நான் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்போக் வீல்ஸ் மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் ABS கேபிள் வந்து உங்களால் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 80,000 பக்கம் உங்களால் வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்டாக்காகவே இந்த பைக் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 25,000 தான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸுக்கும் XCக்கும். பட் ஒருவேளை எக்ஸ் வச்சிருக்கீங்க, எனக்கு வந்து பெருசாக அப்கிரேட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா தான். அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக்குமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி 400cc பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிமாலயன் 450 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரைவலாக இருக்குங்க இந்த ஸ்கிராம்லர் 400X பொறுத்த வரைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் மோர் பவர்ஃபுல் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்வேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ USB சார்ஜிங் போர்ட்டும் இந்த ஒரு பைக்கில் அவைலபிளாக இருக்கு. ஸோ மோஸ்ட்லி நல்ல ஒரு இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அண்ட் நல்ல பில்ட் குவாலிட்டி நீட் அண்ட் கிளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எஜிலிட்டி இந்த பைக்கில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டைலாகவும் இருக்கு. அண்ட் நிறைய கலர்ஸும் அவைலபிளாக இருக்கு. இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையம்போட எல்லா பைக்ஸுக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லைட்லி மாடலுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேசிங் எல்லோ, பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சில்வர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ஜிங் இருக்கு. அங்கங்கே ப்ரொடெக்ஷனுக்கும் உங்களுக்கு சில்வர், அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்தது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேசிங் எல்லோ கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பைக்கை பற்றி வேற ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குன்னா நம்மளுடைய இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.